அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா, அதை காலர் வச்ச சுடிதார் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வைப்போம் இல்லைங்களா. அந்த ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வைக்கும்போது நம்ம வந்து பட்டி வச்சு தைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஜுப்பா மாடலில் பட்டி வச்சு நம்ம தைக்கணும், வி ஷேப் பட்டி வைக்கணும். ஸோ அந்த வி ஷேப் பட்டி வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ரெண்டு பட்டியாக வந்து தனித்தனியாக வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து அந்த பட்டி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன டெமோ மூலம் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு யூனிஃபார்ம் கிளாத் தான் எடுத்துருக்கேன். சும்மா ரஃபாக வந்துட்டு உங்களுக்கு தச்சு காட்டணுன்றதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து டாப்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது நீங்கள் வந்து கழுத்து இங்கே வந்து கட் பண்ணிக்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி கழுத்து வந்து கட் பண்ணிக்குவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் பட்டி வந்துடும். இப்போ இது கூட நான் வந்து நெக்கு மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா நெக்கு, ரவுண்ட் நெக்கு, சரிங்களா. இப்போ நம்ம வந்து ரவுண்ட் நெக் கட் பண்ணிட்டோம். இது வந்து சைடுன்னு வச்சிங்களேன். இது வந்து ஸ்லீவுக்காக சைடு, இது வந்து ஷேப்பு. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து சென்டர், இதில் வந்து நம்ம வி ஷேப் பட்டி வச்சு நம்ம தைக்கணும், சரிங்களா. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கணும். கிளாத்தை வந்துட்டு நல்லா டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் கனெக்ட் பண்ணிங்க. சென்டரை வந்து சரியாக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பட்டி வந்து என்ன சைஸில் வைக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். உங்களுக்கு 3/4 இன்ச் வேணும்னா 3/4 இன்ச் பட்டி வைக்கலாம், இல்லை 1 இன்ச் வைக்கலாம், இல்லை 1.25 இன்ச் வைக்கலாம். எப்படி இருக்கோ உங்களுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வச்சாலும் சரி, அதில் வந்து பாதி தான் வைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டபுளாக மடிச்சிட்டோம். இப்படி டபுளாக மடித்ததால் பட்டி நம்ம என்ன சைஸ் வைக்கிறோமோ அதில் வந்து பாதி அளவு தான் நம்ம இதில் வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 இன்ச் பட்டி வச்சு காட்டுறேன். இப்போ 1 இன்ச் பட்டி அப்படின்னு சொன்னாக்கா அதில் பாதி 1/2 இன்ச்சு. அப்போ நம்ம துணியை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கிறதால நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் ஓப்பன் வைக்கலாம், 7 இன்ச் ஓப்பன் வைக்கலாம். லென்த்து, டாப்போடைய லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் வச்சுக்கலாம். அந்த ஓப்பனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் நம்ம அந்த வி ஷேப்புக்காக வேண்டி ஒரு 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு விடணும். ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து அப்படியே ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் கேப் விட்டலாம் தைக்கிறதுக்காக. அந்த வி ஷேப் பட்டி வைப்போம் இல்லைங்களா, நம்ம இந்த எட்ஜில் வந்து தைக்கிறதுக்காக கூட ஒரு 2 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து சென்டரில் வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்படி சென்டரில் கட் பண்ணி இந்த மார்க் இருக்குது இல்லைங்களா, இந்த மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச் பிஃபோராக நீங்கள் நிப்பாட்டிடணும். இதை பாருங்கள், ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. இந்த எட்ஜ் வரைக்கும் இந்த 1/2 இன்ச்சு, இந்த மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணாமல் விட்டுருங்க. இது வரைக்கும் கட் பண்ணிவிடுங்க, ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணணும். கரெக்டாக இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள், புரியுதுங்களா. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷிங்காக வரும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சிங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் ஓப்பன் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி கரெக்டாக 1 இன்ச் பட்டி வைக்கணும். அந்த 1 இன்ச்சில் வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் கணக்கு பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து பட்டி வைக்கிறதுக்காக இந்த பீஸ் எடுத்துக்கிறோம். அதாவது டாப்போடைய பேண்ட் பீஸ் வரும் இல்லையா, அந்த பேண்ட் பீஸ் தான் நம்ம வச்சா கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இருக்குல்லைங்களா, இது வந்து எவ்வளோ லென்த்து வச்சோம் அப்படின்றத கனெக்ட் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 இன்ச் இருக்குது. இந்த 5 இன்ச்சை வந்து அப்படியே டபுளாக பண்ணிங்கன்னா 10 இன்ச் வந்துடும். ஸோ 10 இன்ச்சு கூட ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. 3 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துனா 13 இன்ச்சு. 13 இன்ச்சில் நீங்கள் வந்து பட்டி வந்து கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் 1 இன்ச்சு பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ 1 இன்ச் அப்படின்னாக்கா டபுளாக மடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி டபுளாக மடிக்கும் பொழுது 2 இன்ச் போயிடும். அப்புறம் உள்ளே வந்து கவர் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் எடுத்துங்க. கிளாத் வந்துட்டு நீங்கள் ஒரு 3 இன்ச் கிளாத் எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் நீங்கள் அயன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து அயன் பண்ணிட்டீங்கன்னா 1 இன்ச் போயிடும். அப்புறம் நீங்கள் டபுளாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, 2 இன்ச் வந்துடும். ஸோ டோட்டலாக 3 இன்ச் துணியில் வந்து 1 இன்ச் பட்டி எடுத்துடலாம்.
உங்களால் வந்து அயன் பண்ண முடியலன்னா நீங்கள் ஃபஸ்ட் இந்த மாதிரி ரஃபாக ஒரு பெரிய தையல் கூட போட்டுக்கலாம். நான் இப்படி கூட போட்டு காட்டுறேன். நீங்கள் அயன் பண்ணாமல் கூட தைக்கலாம். அந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தையல் போட்டுக்குவோம். இந்த தையலை வந்து லாஸ்ட்டில் பிரிச்சிடணும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் நம்ம மடித்து தைச்சிட்டோம். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 2.5 இன்ச் இருக்குது. இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச் மடித்து தைச்சிடலாம். இப்போ 2 இன்ச் இருக்குது பாருங்கள். நமக்கு 2 இன்ச் துணி இருக்குது. இப்போ 2 இன்ச் அப்படின்றது இப்படி நீங்கள் மடித்து தைக்கும்போது உங்களுக்கு 1 இன்ச் பட்டி வந்துடும். இப்போ இந்த 1 இன்ச் பட்டி வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். சென்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி சென்டர் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம சென்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா உள்ளே வெளியே இருக்கும். இது வந்து உள் பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். சரிங்களா? இந்த மாதிரி வெளிப்பக்கம் வச்சிங்க. வெளிப்பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி வந்து விரிச்சிக்கங்க. இந்த மாதிரி விரிச்சிக்கணும். இதை பாருங்கள், இப்படி வந்து ஒரே ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஒரே ஸ்ட்ரைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இப்படி வச்சு தைச்சிக்கணும். நல்லா கவனிங்க. கீழே வந்து தையல் பிடிக்கணும். அதை இதில் வந்து நம்ம 6 இன்ச் நம்ம துணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துடணும். இப்போ நான் வந்து தைக்கிறேன். நம்ம தைக்கிறது கீழே இருக்கக்கூடிய துணியிலையும் பார்த்தீங்கன்னா தையல் விடணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி தைச்சிட்டு வரும்பொழுது இந்த துணி இருக்கு இல்லைங்களா, லைட்டாக ஒரு நூல் வந்து இழுத்த மாதிரி வச்சிங்க. ரொம்ப இழுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு நூல் இழுத்த மாதிரி வச்சிங்க. வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் தையல் வந்து பிடிச்சிருப்பாருங்க. உள்ளே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வெளியே வந்து கரெக்டாக ஓர தையல் போடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இது வந்து சரிசமமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சிட்ட பேர் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷுவராக கட் பண்ணிட்டீங்கன்னா சில நேரங்களில் முன்ன பின்ன வந்துடலாம். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு இது என்ன செய்யணும்னா, இப்போ எந்த சைடு வந்து உங்களுக்கு மேல்பட்டி வரணும், இப்போ இப்படி வரணுன்னா நீங்கள் இப்படி வச்சு தைச்சிக்கலாம். இல்லை இந்த சைடு வந்து மேல்பட்டி வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ நீங்கள் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பட்டி தான் வந்து மேல் பட்டியாக வரும். லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு உள் பட்டியாக போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ இப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா இதை வந்து இப்படி உள் பட்டியை மடிச்சிருங்க. இதை வந்து வெளிப்பட்டியாக மடித்து இப்படி வந்து பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு பின் பண்ணாலும் நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த துணியை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க. இந்த மாதிரி வி ஷேப் கொண்டு வந்துடணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி மடித்தாலே உங்களுக்கு வி ஷேப் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வி ஷேப் வந்த பிறகு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி வி ஷேப் வந்துட்ட பிறகு நம்ம என்ன செய்யலாம்னா இங்கேருந்து ஒரு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு இங்கேருந்து தையல் போட்டுக்கணும். இப்போ நான் வந்து தையல் போட்டு காட்டுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் வந்து சரியாக எடுத்துங்க. சரியாக எடுத்துகிட்டு அப்படியே தையல் போட்டே வந்துடணும். இப்போ இங்கே வந்து சரி சமமாக இருக்கு பாருங்கள். இப்போ இந்த வந்து பின் எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வி ஷேப் பட்டி வந்து வச்சிட்டோம் சுடிதாரில். இது பார்த்திங்கன்னா உள்பட்டி, இது பார்த்திங்கன்னா வெளிப்பட்டி. இப்போ இதில் வந்து காஜா பட்டன் அடிச்சிட்டோன்னு சொன்னாக்கா ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. உள் பக்கமும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு பட்டி வந்து ஈஸியான மெத்தடில் வைக்கலாம். உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பு தான், ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் இந்த சுடிதாருடைய
வி ஷேப் பட்டி வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து காலர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலர் வச்ச சுடிதாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப் பட்டிலாம் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வி ஷேப் பட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பெரிய தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த பெரிய தையல் வந்து நீங்கள் பிரிச்சிடலாம். பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம அந்த மடிப்புக்காக அந்த பெரிய தையல் போட்டது, அந்த பெரிய தையெல்லாம் பிரிச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.